உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி ப்ளஸ் லாபஸ்தானாதிபதி. இவர் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலம் 40 நாட்கள், மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் அமையும். அப்போது இந்த காலகட்டங்களில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் அவர் உச்சமடைகிறார். அப்போது அவர் உங்களுக்கு அவ்வளோ மேன்மையானவர். அவர் அந்த இடத்துல நின்று அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் ப்ளஸ் உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தையும் அதையும் தாண்டி அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தையும். அப்போது அந்த அமைப்புக்குரிய இந்த இடத்தை பார்க்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் மேன்மைகளும் எப்பேற்பட்ட நிலையில் உண்டாகுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மகர ராசி அன்பர்களே, சரராசி, இந்த ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம். வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் இருந்த பாதிப்புகளும் இழப்புகளும் சிக்கல்களையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யாராக இருந்தாலும் இந்நேரம் மனசு உடைஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி உங்களால் வாழ்ந்தவங்க பலர் இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் குரல் ஓங்கி நிற்கும், எதுலேயுமே முதன்மையாக நிற்பீங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட். உங்களை மாதிரியான மேனேஜ்மெண்ட் சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக பண்ணுவீங்க. அது மட்டும் கிடையாது, ஒன்றுமே இல்லாதவங்ககிட்ட வந்தால் கூட, அவன் மனசுடைஞ்சு வந்தால் கூட அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிற பேச்சில் அவனுக்கு தைரியம் வந்து போயிடும். அருமையான அடுத்த செகண்ட்லேயே அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொடுத்துருவீங்க. அவ்வளோ உங்கள்கிட்ட திறமையும் யதார்த்தம். ஒரு இடத்துல இதை பேசணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது பேசிடுவீங்க. வெளிப்படையாக இருப்பீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. எங்கேயுமே எதுலேயுமே ஒரு முடிவெடுத்தால் முடிக்காமல் வெளியில் வரமாட்டீங்க. அவ்வளோ ஒரு தெளிவாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான இழப்புகளையும், ஏன் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம், அடுத்தடுத்துன்னு வந்துக்கிட்டே இருந்தால் அப்படி எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அப்போது சரி பண்ணிகிட்டே தான் வரீங்க. எங்கேயுமே உங்கள் பேலன்ஸை விட்டு கொடுக்கல. ஆனால் இனம் புரியாத மன உளைச்சல், படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஆனாலும் நாம் நல்ல இலக்கை அடையணும், நீங்கள் ஒரு நல்ல இலக்கை அடைஞ்சி பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கணும்னு நினைக்கக்கூடிய மனசு உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அப்போது இந்த இழப்புகளும் இந்த மன உளைச்சல்களும் தொழில் சார்ந்த பாதிப்புகளும், அந்த பாதிப்புகளில் நம்பி ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணீங்க. உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை. ஆனால் எங்கே தப்பு நடந்ததுன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஆனால் அது சரிவுகளில் இன்றைக்கி பலவிதமான கடன் சுமைகளும் மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்து நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிட்டீங்க. அப்போது இதை விட்டு வெளியில் வரணும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையணுன்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் காலப்புருஷனுக்கு 10ஆம் வீடாகப்பட்ட 8-9ஆம் வீடாகப்பட்ட பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட இந்த மகர வீட்டில் உச்சமடைஞ்ச செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி ப்ளஸ் அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி, உங்களுடைய தனஸ்தானத்தில் நிற்கிறார். அந்தஸ்து மரியாதைக்குரிய இடம் அது 4ஆம் இடம். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் நிற்பது மிகச்சிறந்த ராஜயோகம். இந்த ராஜயோக அமைப்பு உங்களுக்கு திடீர் வளர்ச்சி முன்னேற்றங்கள் கொடுக்கும். இதில் உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா 3ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறது. இந்த ராகு இந்த இடத்துல இருக்கிற காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம் சரியாக பயன்படுத்திக்கிங்க. வாழ்க்கையில் ராகு பகவான் கொடுக்கணும்னு நினச்சா அவர் எந்த விதத்தில் கொடுப்பாருன்னே தெரியாது. நேர்மையாக கொடுக்கறதுக்கெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் டாப் லெவலுக்கு திடீர் அதிர்ஷ்டசாலி, ஒரே நேரத்தில் ஜாக்பாட் அடிச்சதுன்னு சொல்லுவாங்களே, ஒரே செகண்டில் அந்த ஒரு சூழலை உண்டாக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் தான். அப்போ இந்த சூட்சமங்கள் எல்லாம் இங்கே நல்லா இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ உங்களுடைய
முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% தொழில் ரீதியில் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. மீண்டும் தொழிலை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, உங்களை மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரியான மன உளைச்சலில் இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. ஒரு மனுஷன் இதை தாண்டி கஷ்டங்கள் அடையிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு நின்னாலும் இப்போவும் உங்களுடைய தரமோ உங்களுடைய தனித்துவமோ இங்கே எதுவுமே குறையல. அது அவ்வளவும் பேலன்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. அப்போது இந்த தருணத்தில் இந்த செவ்வாய் பகவான் அது பார்வை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் 4ஆம் பார்வையில் விழுறதுனால நினைச்சதை முடிப்பீங்க. அப்போ தொழில் ரீதியில் பெரிய இலக்கு அடைகிறது 100% நிச்சயம். உங்களுடைய சொந்த பந்தம் முற்றார் உறவினர் எல்லாமே உங்களை ஏளனமாக பார்த்தவங்களுக்கு எதிரில் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கம்பீரமாக நின்று வாழக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறது உங்களுக்கு நிச்சயம். அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்த்தால் அவர் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி இல்லையா? இந்த அஷ்டமஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் மறைமுகமான சில நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையும். அது மட்டுமல்ல, இவர் பார்க்கக்கூடிய இடம் அடுத்தது உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கிறார். அதாவது 7ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். அப்போது இந்த 7ஆம் வீட்டையும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நட்பு ரீதியிலையும் ஒரு திடீர் மாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக தொழில் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் அடைஞ்ச மன உளைச்சலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை நாளாக வேலை ரீதியில் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகிடும். பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் சம்பள ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைச்சிடும். பிடிச்ச இடத்துக்கு மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பர்மனண்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்பு, டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட்டாக தொழிலில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகத்துக்கு மூவ் பண்ணுறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். முயற்சிகள் 100% வெற்றிகள் அளிக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வரும். ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து அமையும். அதை பயன்படுத்தினால் போதும். உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமைச்சிடும். காரணம் என்னென்னா, இந்த சனி பகவான் அடுத்தடுத்து மூமெண்ட் அவரும் ஒரு நல்ல இலக்கு நோக்கி போயிடுவார். ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த 2024 உங்களுடைய காலம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதையும் தாண்டி இங்கே ஒரு அருமையான அமைப்புகள் என்னென்னா, இந்த குரு பார்வை விழக்கூடிய இடங்கள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. குறிப்பாக 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது வெளிநாடு வெளிவாய்ப்புகள் இது வரைக்கும் எனக்கு அமையலை, நான் முயற்சி எடுத்து தடையாயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். அதையும் குறிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்வை டைரெக்டாக பார்க்கிறார். அப்போது வேலையிலையும் மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த ரீதியிலையும் ஒரு பெரும் விதமான ஒரு மேன்மைகள் உண்டாகும். அதுலேயும் கடந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்கள் திருமண ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். திருமண முயற்சி எடுத்து கைகூடி வந்து கடைசி நேரத்தில் கட் ஆகிடுச்சிங்க. திருமணம் எல்லாம் மனவர வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் வாய்ப்புகள் அமைச்சு எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. இதனால் மன உளைச்சல் அடைஞ்சு திருமணத்திற்கு மேலே எண்ணமே இல்லாமல் போயிடுச்சுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்க சிலர். அதுலேயும் முயற்சி எடுத்து எல்லாம் கூடி வருது, பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குது, கடைசியில் பார்த்தா காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிடுது. என்னன்னே தெரியலன்ற குழப்பம். இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இங்கே குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு 100% இங்கே வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வந்து விலகி போயிடுச்சு. அது இப்போ மூவ் பண்ணுங்கள். இந்த தருணத்தில் உங்களுக்கு அது கைக்கூடி வரும். குறிப்பாக ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு 11ஆம் வீடு உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுபகாரியம் சுப விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலம் அமையும். குறிப்பாக 7ஆம் வீட்டை குரு செவ்வாய் பார்க்கிறார். அதே வீட்டை குரு பார்வையும் பார்க்கிறார். அப்போ அது திருமண மேன்மைகள் 100% வெற்றி அளிக்கும். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம், இந்த அஷ்டமஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிற பார்வை உங்களுக்கு மாங்கல்ய பலம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போது மூவ் பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். அதுலேயும் மகர ராசி அன்பர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருக்கிறதுனால கடந்த 7 சனியினால் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே வந்து கைக்கூடி அழகாக திருமணமாகி எல்லாம் நல்ல நான் பார்த்து மற்றவங்க பொறாமை அடைகிற அளவுக்கு இருந்த உங்களுக்கு யார் கண் பட்டதோ தெரியல, திடீர்னுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் மன அழுத்தமும் மன குழப்பமும் உருவாகி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சேர்ந்து குடும்பமே இன்றைக்கி செதறி
டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை, இதிலிருந்து மீண்டு வந்து ஏதாவது சரி செய்ய முடியுமா, மற்றவங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து விடப்பட்டு நாம் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமான்னு நினச்சி எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இது கைக்கூடி வரும். 3வது நபர்களால் குடும்ப ரீதியில் தேவையில்லாத சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. இது 100% உண்மை. கவலைகள் வேண்டாம். அது மட்டும் கிடையாது, மகர ராசி அன்பர்களுக்கு தான் பெற்ற பிள்ளைகள் அவங்க எடுக்கிற முடிவுனால மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நினச்ச மாதிரி கூடி வரும், அமைஞ்சு வரும். குறிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க ஆச்சுங்களா. அந்த ஆரோக்கிய ரீதியில் இருந்த இந்த பாதிப்புகள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அது சரியாக மாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய ஒரு கால அமைப்பு வரும். அதை சார்ந்த மருத்துவ வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். மேற்கொண்டு பெற்ற பிள்ளைகளுடைய திருமண மேன்மைகள் நீங்கள் பார்த்து செஞ்சது இப்போ அது குழப்பத்தில் நிற்குதே, அது ஏதோ ஒரு தேவையில்லாத அந்த சைடு இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து நெகட்டிவாகவே அவங்களுடைய மூமெண்ட் இருக்குன்ற குழப்பம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த குழப்பங்களை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். இன்னும் அவங்களுக்காக ஒரு வேலை சார்ந்த வாய்ப்புகளும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் அமைச்சு இதில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை, இதை சரி செய்ய முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கிறீங்க. அதுவும் உங்களுக்கு கைக்கூடி வரும். மேற்கொண்டு பெற்ற பிள்ளைகள் கல்வி ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி சார்ந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். கவலைகள் வேண்டாம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நான் வெளிநாட்டுக்கு வந்தேங்க கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக, அவங்க வளர்ச்சிக்காக, அவங்க நிம்மதி சந்தோஷத்துக்காக, அதே போல் இங்கே வந்து எல்லாத்தையும் அமைச்சேன், ஆனால் நல்ல வந்த எனக்கு சில துரோகங்களாலையும் என்ன நடந்ததுன்னே தெரியல, இப்போ சரிவுகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. இதெல்லாம் சரி செய்ய முடியுமா? நம்பிக்கை துரோகத்தையும் என்னுடைய இழப்புகளை மீண்டும் நான் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல மேன்மைக்கு கொண்டு போக முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கூடி வரும், அமைச்சு வரும். முயற்சியை பலப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அது மட்டுமல்ல, விவசாயத்துறை சார்ந்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மேன்மையான ஒரு காலகட்டம். அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கைக்கூடி வரும். குறிப்பாக தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். பூர்வீக ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவானது பார்வை பூர்வ புண்ணிய இடத்துலையும் விழுது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவரது பார்வை மட்டும் அல்லாமல் அவர் உங்களுக்கு 9 லாபஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக உங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது 4ஆம் வீட்டிற்கு அதிபதியுமாகவும் அவர் மாறுகிறார். அப்போது இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே பார்க்க போனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான கால அமைப்பு. அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆக மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் யதார்த்தமான நிலையில் இருந்து பெரிய இலக்குகளை உருவாக்கணும் நினச்ச உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உடைய நிலையும் இவரது பார்வையும், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவரது பார்வை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலும் அது மட்டும் அல்லாமல் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துலையும் விழக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம். சத்ருஸ்தானத்தில் விழக்கூடிய நிலையில் எப்பேற்பட்ட எதிரியும் உங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இழந்து அவங்கள நீங்கள் வென்று சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் இருக்குது. அதில் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கு இந்த கிரகன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு இது எல்லாமே அமையும், கைகூடி வரும். ஆக இந்த அமைப்புகளை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. மேலும் மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.